வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பங்கேற்ற அனைவரையும் நினைவு கூறுகிறோம். அவர்களின் துணிச்சல் இந்தியர் ஒவ்வொருவருக்கும் என்றும் ஒரு துணிச்சலாக திகழும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவித்த வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி போலீஸ் டிஜிபி ஷாலினி சிங்கிடம் வழங்கினார். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் கொண்டு செயலாற்றும் புதுச்சேரி காவல்துறையினரின் அசாத்திய வீரமும் தியாகமுமே உயரிய விருதுக்கு காரணமாகும் என ஜனாதிபதியின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். புதுச்சேரி உட்பட யூனியன் பிரதேசங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் விருப்பம் என அமைச்சர் அமித்ஷா கூறினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தேசிய கொடி பேரணியை மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி போலீசார் நேர்மையுடனும் தைரியத்துடனும் பாரபட்சமின்றியும் பணியாற்ற வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடந்த வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவின் அணிவகுப்பில் நின்று கொண்டிருந்த போலீசார் 10 பேர் வெயிலின் தாக்கம் காரணமாக மயக்கமடைந்தனர். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என சட்டசபையில் முதல்வர் விஜய் நாளை தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். தமிழகத்தில் விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. ஆவினுக்கு தேவையான பால் கொள்முதலில் கூட பிரச்சினை இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். முந்தைய ஆட்சியில் கொண்டு வந்தார்கள் என்ற காரணத்திற்காக நல்ல திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திட்டத்தின் பெயரை விட அது மக்களுக்கு முழுமையாக சென்றடைகிறதா என்பதுதான் முக்கியம் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை என்பது மாநில உரிமை சார்ந்த பிரச்சினை. யாருக்கும் அடிபணிந்து அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை தாவேக அரசு கூட்டவில்லை என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை மசோதாவின் போது திமுக வெளிநடப்பு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநடப்பு செய்தாலும் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பதாகத்தான் அர்த்தம். இது குறித்து திமுக தெளிவுபடுத்த வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். கோவில்களை காப்பாற்றுகிறோம், கோவில் நிலங்களை மீட்டெடுக்கிறோம் என்று பேசியவர்கள் கடந்த 5 ஆண்டில் மதுரை கோவில் வழக்கில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தூங்கிட்டிருந்தார்களா என அமைச்சர் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவின் தொடர் தோல்விக்கு இபிஎஸ் தான் காரணம். அவர் தாவேகவுடனான கூட்டணி வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என வேலுமணி கூறியுள்ளார். சசிகலா தினகரனை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்றார். திமுக எதிர்ப்பில் நாங்கள் உறுதியாக இருப்பதால் தான் தாவேகவுக்கு ஆதரவு அளித்தோம். பழனிசாமியுடன் எங்களுக்கு இருப்பது ஆரோக்கியமான கருத்து வேறுபாடுதான் என எஸ்பி வேலுமணி கூறினார். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. விவசாயி உழைப்பில் உற்பத்தியான நெல்லை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்ய மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா கொள்முதல் நிலையங்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. அவற்றை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நெல் மூட்டைகளை பாதுகாக்கக்கூடிய நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வழிமுறைகள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்தார். தேனி மாவட்டம் மேகமலை வருசநாடு பகுதி வனகிராம மக்களை அவர்களின் வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றும் முடிவை கைவிட வேண்டும் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். முந்தைய அரசை போல கண்மூடித்தனமான மோதல் போக்கை கடைபிடிக்காமல் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என முதல்வர் விஜயை நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தின் திடீர் மீட்பராக அவதாரம் எடுத்துள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் காவிரி நீர் மேகதாது அணை குறித்து பேசும்போது மட்டும் மல்லிகார்ஜுன கார்கேவின் முதுகுக்கு பின்னால் மறைந்து கொள்வது ஏன் என அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் போது தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக் கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்த முதல்வர் விஜய்க்கு முல்லை பெரியாறு பற்றி என்ன தெரியும்? 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மீண்டும் முதல்வராவது உறுதி என RB உதயகுமார் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறையை ஆமோதிப்பவர்கள் அனைவரும் தமிழகத்தின் எட்டப்பர்கள்தான். நவீன எட்டப்பர்கள் அதிமுகவும் பாமகவும் தான். ஊர் அறியாதா எட்டப்பர்கள் யார் என்பது தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கலாகும் போது தெரியவரும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கூறினார். மத்திய அமைச்சர் பதவி தனக்கு முக்கியமில்லை. இளம் தலைமுறையினர் நமது குழந்தைகள். சிலர் அவர்களை தவறாக வழிநடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதே என்னை பதவி விலக நிர்பந்தித்தது என தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். பாரக்பூரில் மம்தா பானர்ஜி கார் மீது பெரிய கற்களை வீசி தாக்குதல் நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. போலீசார் முன்னிலையில் இந்த தாக்குதல் நடந்ததாக மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து வித AI டேட்டா சென்டர்களுக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவது கட்டாயமில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
பரப்பளவில் 20,000 சதுர மீட்டருக்கு அதிகமாக இருக்கும் போதும் பெருந்திட்ட பகுதிகளின் கீழ் 1,50,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமையும் போது மட்டுமே அனுமதி பெறுவது கட்டாயமாகும். மத்திய பிரதேசம் போபாலில் கார் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். லாரி டிரைவரை கைது செய்த போலீசார் விபத்து குறித்து விசாரிக்கின்றனர். தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆட்சியாளர் முஜ்தபா கமேனி உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி பரவிய நிலையில் அவர் நலமுடன் பேசிக் கொண்டிருக்கும் வீடியோ வெளியாகி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து டெல்லிக்கு வந்த ஏர் இந்தியா விமானம் நடுவானில் குலுங்கிய சம்பவத்தில் விமானத்தின் பைலட் போதையில் இருந்தார் என்பது ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறையில் மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக கொண்டால் குடும்ப கட்டுப்பாடு செய்த தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நியாயமான பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். மடத்திற்கு சொந்தமான நிலங்களை தனிநபர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்வதை தடுக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கோயில் மற்றும் மடங்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். தவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. கரூரில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அரசு விரைவு பஸ்களில் 10 ரூபாய்க்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் துவக்கி வைத்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட இந்த திட்டம் மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது. தவேக அரசு பதவியேற்று 100 நாட்களாக இருக்கும் நிலையில் அனைத்து துறைகளும் இதுவரை செய்த சாதனை அடங்கிய பட்டியல் தயாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவித்த வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தமிழக முதல்வர் அன்பு அண்ணன் விஜயை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது நல்லாட்சி தொடர வாழ்த்துக்கள் என காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். பழனி மதுரை கோவில் நில மோசடி விவகாரங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். மோடி லிமிடேஷன் என்பது இந்தியாவின் இறையாண்மையையும் கூட்டாட்சி முறையையும் சீர்குலைக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி என்கிறார் மாணிக்கம் தாகூர். தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கும் தொகுதி மறுவரையறை மசோதாவை வீழ்த்த வாருங்கள் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை திருத்த மசோதாவில் உள்ள பாதகங்களை அலசி ஆராய்ந்தோம். அதை பார்லிமென்டில் தமிழக எம்பிக்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் விவாதித்தோம் என மதிமுக எம்பி துரை வைகோ கூறினார். சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் கிழக்கு கோபுர வாசலை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் ரமேஷ் திறந்து வைத்தார். இலவச மின் இணைப்பு கோரி தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 47,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் பணம் வசூலித்து 8 மாதங்களாகியும் மின் இணைப்பு வழங்காமல் ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி கூறியுள்ளார். மதுவை படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னவர்கள் இந்த ஆண்டு 5,000 கோடி ரூபாய் மதுவினால் கூடுதல் வருமானம் வரும் என்று பட்ஜெட்டில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்படி சொல்வது மிகப்பெரிய வேதனையை தருகிறது என திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ராஜாவாக இருந்தவர்கள் தற்போது தாவேகாவில் முதல்வர் விஜயின் கூஜாவாக இருப்பதாக உதயகுமார் விமர்சித்துள்ளார். அதிமுகவில் இருந்து 400க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் நீக்கம் செய்யப்பட்டதை பழனிசாமி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் வர உள்ளதால் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளனர். லோக்சபா, ராஜ்யசபாவில் யார் உறுப்பினர்கள், யார் பங்கேற்பார்கள் என்ற அடிப்படை அறிவு இல்லாமல் திமுக மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்த ஊருக்கு முன் கதறுகிறீர்கள். முதலில் நீங்களும் பேப்பரை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் என மாணிக்கம் தாகூரை திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு விமர்சித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கான பார்லிமென்ட் நிலைக்குழு பாராட்டியுள்ளது. தமிழக அரசியலில் பிரவீன் சக்கரவர்த்தி தீவிரமாக ஈடுபட விரும்புகிறாராம். எம்பியாக இருப்பதை விட எம்எல்ஏவாக இருந்தால் அமைச்சராகி விடலாம் என்பது இவரது ஆசை. இதற்காக எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலில் போட்டியிடவும் தயாராக உள்ளார். பிரதமர் மோடியுடன் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். முக்கிய துறைகளில் இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக இருவரும் ஆலோசித்தனர். மேலும் ஜே.டி. வான்ஸுக்கு ஆண் குழந்தை பிறந்ததற்கு மோடி வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்தில் முதலீடு செய்ய விரும்பும் நிறுவனங்களை தங்கள் மாநிலத்திற்கு இழுக்கும் முயற்சியில் ஆந்திர அரசு தீவிரம் காட்டுகிறது. தமிழகத்தில் ஆந்திர அரசு நடத்தும் முதலீட்டாளர் சந்திப்பு கூட்டத்தில் முதலீட்டாளர்கள் பங்கேற்க வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டில் 99.95% ரயில் சேவைகள் குறித்த நேரத்தில் இயக்கப்பட்டு டெல்லி மெட்ரோ சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் ஹாங்காங் மெட்ரோ, நியூயார்க் சப்வே சேவைகளை டெல்லி மெட்ரோ மிஞ்சியுள்ளது.
மகாராஷ்டிராவில் 3.3 ரிக்டர் அளவில் நில அதிர்வு உணரப்பட்டது. நானாஷி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வீட்டின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் மக்கள் வீதியில் தஞ்சமடைந்தனர். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு வினாத்தாள் கசிவு காரணமாக 16வது நாளாக நீடித்து வரும் மாணவர்கள் போராட்டத்தில் இருதரப்பினர் மாறி மாறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் ஜார்க்கண்டில் பெரும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதி விமான ஓடுதளம் அருகே தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானது. தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் ஸ்ரீவிஜயபுரத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிளாட் பாயிண்ட் பகுதியில் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். கேரளா வந்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பின் மருமகன் மைக்கேல் பவுலோஸ் முதல்வர் சுதீசனை சந்தித்தார். உயர்கல்வி மற்றும் துறைமுக வாய்ப்புகள் குறித்து இருவரும் கலந்துரையாடினர். கர்நாடகாவின் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீர் காவிரியில் வெளியேற்றப்படுகிறது. நீர்வரத்து 14,500 கன அடியாக உள்ளது. அசாமில் பெய்த கனமழைக்கு இதுவரை 99 பேர் பலியாகியுள்ளனர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. யுபிஐ பண பரிமாற்றத்திற்கு அனைவரிடமும் கட்டணம் வசூலிக்கப்படாது. குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பரிமாற்றம் செய்யும் வர்த்தகர்களிடம் குறைந்த அளவிலேயே கட்டணம் வசூலிக்கப்படும் என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழக மாநில சட்ட ஆணைய தலைவராக மணிப்பூர் ஹைகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அழகுமலையில் சிவாச்சாரியார்கள் இடுப்பளவு தண்ணீரில் அமர்ந்து மழை வேண்டி வர்ண ஜபம் நடத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விடுமுறை தினமான இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கனமழை மற்றும் சூறைக்காற்றால் அந்தமான், டில்லி, கோவா, கொச்சி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து சென்னை வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. சென்னையில் எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், சைதாப்பேட்டை உட்பட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. வெயில் வாட்டி வதைத்த நிலையால் மழையால் வெப்பம் தணிந்தது. சென்னை ஹைகோர்ட்டுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் மற்றும் 10 கூடுதல் நீதிபதிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரியில் நீர்வரத்து குறைந்ததால் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டது. இருப்பினும் பாறைகளுக்கு இடையில் பரிசலில் பயணித்தும் அருவியில் குளித்தும் மகிழ்ந்தனர். ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் அனைத்து LPG வாடிக்கையாளர்களும் கட்டாயம் eKYC செய்ய வேண்டும். ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரில் சென்றோ eKYC செய்யலாம். eKYC செய்யாவிட்டால் சிலிண்டர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படும் என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கல்வி மட்டுமே நமக்கு இருக்கும் நிலையான சொத்து மட்டுமின்றி நமக்கான உண்மையான அடையாளமாகும். பெண்கள் கல்வி கற்பது மிகவும் அவசியமானது என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். பணக்கார நாடாக மாறுவதற்கு முன்பே முதியோர்கள் நிறைந்த நாடாக இந்தியா மாறும் என டிரான்ஸ்ஃபார்ம் ரூரல் இந்தியா என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. 2050ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் 5இல் ஒருவர் 60 வயதை கடந்த முதியோர்களாக இருப்பர். அவர்களில் 70% பேர் கிராமப்புறங்களிலேயே வசிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் தெருநாய்களின் தொல்லை 2 லட்சத்தை தாண்டி உள்ளது. இதுவரை 32,304 புகார்கள் மாநகராட்சிக்கு வந்துள்ளன. அதிகபட்சமாக திருவிக நகர் பகுதியில் 3,384 புகார்கள் வந்துள்ளன. தமிழகத்தில் உள்ள முதல்நிலை கோவில்களில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மொபைல் போன்கள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. போர்கள், மோசமான வானிலை காரணமாக கோதுமை, சமையல் எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. கடந்த ஜூலையில் உணவு விலை குறியீடு 131.1 புள்ளிகளாக உயர்ந்துள்ளதாக ஐநாவின் FAO அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னை பொத்தேரியில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் 3 உதவி கமிஷனர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் தடுப்பு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆன்லைன் மோசடிகளுக்கு வங்கிக் கணக்கை வாடகைக்கு விட்டதாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 800 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்திய இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷியின் வயது விவாதங்களை விட அவரது திறமை மற்றும் ஆட்டத்திறனே முக்கியம் என ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிரெட்லி தெரிவித்துள்ளார். அவருக்கு உண்மையிலேயே 15 வயதுதானா என்பது இன்னும் சந்தேகமாகத்தான் உள்ளது என்றார். இந்தியில் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ராமாயணா.
நிதேஷ் திவாரி இயக்கியுள்ளார். இதன் முதல் பாகம் தீபாவளியை முன்னிட்டு நவம்பர் 8 ரிலீஸ் ஆகிறது. ஆனால் இப்படத்தை சர்வதேச அளவில் வெளியிடும் சோனி பிக்சர்ஸ் நிறுவனம் நவம்பர் 6 அன்றே வெளிநாட்டு திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவித்துள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளில் இப்படம் வெளியான 2 நாட்களுக்கு பிறகுதான் இந்தியாவில் வெளியாக உள்ளது. இந்த தாமதத்தால் படம் இணையத்தில் கசிய வாய்ப்புள்ளதால் ஒரே தேதியில் வெளியிட படக்குழுவுக்கு பல தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற இருந்த கலை நிகழ்ச்சியில் நடிகர் மோகன்லால் பங்கேற்க இருந்தார். ஆனால் உரிய நேரத்தில் விசா கிடைக்காததால் அவரால் அங்கு செல்ல முடியவில்லை. இதுபற்றி வீடியோவில் பேசிய மோகன்லால், சிங்கப்பூரில் தங்கி விசாவுக்காக காத்திருந்தும் கடைசி வரை கிடைக்கவில்லை. தொழில்நுட்ப கோளாறா, அலுவலக ரீதியான தவறா என ஆராய விரும்பவில்லை. இந்த சூழலுக்கு நானே பொறுப்பேற்கிறேன். நிகழ்ச்சியை காண வெகு தூரம் பயணித்த ரசிகர்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறேன். ஏமாற்றம் அடைய வேண்டாம். இதே கலைஞர்களுடன் விரைவில் பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நடத்துவோம். அதற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். உதயநிதிக்கு என்ன நடந்ததோ அதே போன்ற தண்டனை நமது அரசியல் களத்தில் பெண்களை பற்றி தவறாக பேசும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என நடிகர் விஷால் கூறினார். ராஜமௌலி இயக்கி வரும் வாரணாசி படத்தில் ருத்ரா எனும் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் நடிகர் மகேஷ் பாபு. இன்று அவரின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு படப்பிடிப்பின் போது ருத்ராவின் லுக் அடங்கிய 2 புகைப்படங்களை பகிர்ந்த ராஜமௌலி, தன்னை விட பெரியதொரு நோக்கத்தை நிறைவேற்றவே ருத்ரா பிறந்தான். உக்கிரமானவர் என்பது மட்டும் அவரது ஒரே முகம் அல்ல. ஒரே தருணத்தில் கடுமையையும் மென்மையையும் வெளிப்படுத்தக்கூடிய பரிமாணங்களைத்தான் மகேஷ் பாபு அக்கதாபாத்திரத்திற்குள் கொண்டு வந்தார் என குறிப்பிட்டுள்ளார். 1991 வெளியான ஈரமான ரோஜாவை படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை மோகினி. தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்த அவர் 2011 மலையாளத்தில் சுரேஷ் கோபி நடிப்பில் கலெக்டர் படத்தில் நடித்ததுடன் நடிப்பிற்கு பிரேக் விட்டார். இந்த நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மலையாளத்தில் பிருத்விராஜ் நடிப்பில் வைசாக் இயக்கத்தில் உருவாகி வரும் கலீஃபா படத்தில் நூர்ஜஹான் கதாபாத்திரத்தில் நடிப்பதன் மூலம் ரீ என்ட்ரி கொடுத்துள்ளார் மோகினி. ஆகஸ்ட் 20 படம் ரிலீஸ் ஆகிறது. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் தர்மன் படத்தில் நடிகை ராஷி கண்ணா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். படப்பிடிப்பில் நடிகர் ரஜினியுடன் பேசிய போது, நடிகர்கள் என்பவர்கள் கைதிகளைப் போல என்று அவர் கூறிய வார்த்தைகள் தனது மனதில் ஆழமாக பதிந்துள்ளதாக ராஷி கண்ணா கூறியுள்ளார். புகழின் உச்சத்தில் இருப்பவர்கள் தங்களது சுதந்திரத்தை இழக்க நேரிடும் என்ற யதார்த்தமான உண்மையை ரஜினியின் அந்த வார்த்தைகள் தனக்கு புரிய வைத்தது என்றும், பிரபலமாக இருப்பதன் பின்னணியில் இருக்கும் அழுத்தத்தை அது உணர்த்தியதாகவும் கூறியுள்ளார். தான் நடித்த படங்களின் எந்த விழாக்களிலும் பங்கேற்காமல் தவிர்த்து வந்த நடிகை நயன்தாரா தற்போது கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நடித்திருக்கும் டாக்ஸிக் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் மட்டும் பங்கேற்றார். இது பேசு பொருளான நிலையில் இது பற்றி பேசிய நயன்தாரா, நான் விளம்பர நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு அவ்வளவு கெட்டிக்காரி இல்லை. அதனால்தான் இதுபோன்ற விழாக்களில் தள்ளி நிற்கிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பல காரணங்களால், முக்கியமாக யஷ் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க அவர் ஒரு போன் கால் செய்தார். நான் இதில் கலந்து கொள்வதற்கு அது மட்டுமே போதுமானதாக இருந்தது என்றார்.